எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் ஹனி கேக், பேக்கரியில் கிடைக்கிற ஹனி கேக் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கேக் கோதுமை மாவில் வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப சுலபமாக பேக்கரியில் இருக்க கேக் மாதிரியே செஞ்சிடலாம். இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் சர்க்கரை சேர்த்துக்கிறேன், தயிர் சேர்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாரில் இருக்கும். அப்புறம் வெனிலா எசன்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் இந்த வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும், நல்லா ஸ்மூத்தாக ஆகணும். நல்லா ஸ்மூத்தாக ஆகிடுச்சு. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்க போகிறேன். கோதுமை மாவு சேர்க்குறேன், அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் சிட்டிகை உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் ஜலிச்சுக்கிறேன். ஜலிச்சு சேர்க்கும் போது பேட்டர் ஒன்றுமே ஸ்மூத்தாக இருக்கும், திப்பியெல்லாம் எதுவுமே இருக்காது. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க, இல்லைனா கேக் ரொம்ப தப்பமாக வந்த மாதிரி ஆகிடும், இந்த ஸ்பஞ்சினஸ் இருக்காது. இப்போ திக்காக இருக்குது. நான் பால் சேர்க்க போகிறேன். பால் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு பேட்டர் கன்சிஸ்டன்சி இருக்கணும். இதை நான் கேக் டின்னில் சேர்த்துக்கிறேன். கீழே பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன், அப்போ தான் ஒட்டாமல் வரும்னு. இப்போ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இதை நான் இப்போ ஓவனில் பேக் பண்ண போகிறேன். 200 டிகிரி சென்டிகிரேடில் நான் இதை 30 நிமிஷத்துக்கு பேக் பண்ண போகிறேன். இப்போது 2 கிளேஸ் நம்ம செய்ய போகிறோம். ஒன்று சர்க்கரையும் ஹனி, அப்புறம் கொஞ்சம் தண்ணி போட்டு ஒரு கிளேஸ் செய்ய போகிறோம். இது கேக் மேலே ஊற்றிக்குவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டால் போதும். அடுத்த கிளேஸ் பார்த்திங்கன்னா மேலே ஜாம் மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த ஜாம் கிளேஸ் தான். ரொம்ப சிம்பிள். ஜாமும் மிக்ஸ் ஃப்ரூட் ஜாம் நான் சேர்க்குறேன், அதுவும் ஹனியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோவே தான் இந்த கிளேஸ். இது அப்படியே ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், அவ்வளோவே தான். ஸோ இந்த மாதிரி இருக்கும் இந்த கிளேஸ். கேக் சூப்பராக பேக் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நல்லா ஆற விட்டுடலாம். ஆற விட்ட அப்புறம் நான் கேக் டின்லேருந்து எடுத்துடுறேன். பேப்பர் போட்டனால ஈஸியாக நம்மளுக்கு வந்துடுது. இப்போது மேலே இருக்கிற கேக் லேயரை சமமாக நான் கொஞ்சம் லேயர்ஸ் கட் பண்ணிட போகிறேன். அப்போ தான் பார்க்க சமமாக நல்லாயிருக்கும். இப்போ முதல்ல பண்ண ஹனி கிளேஸ் இருக்கு இல்லைங்களா, அதை கேக் பூரா ஊற்றிக்குவேன். இந்த மாதிரி பண்ணுறது கேக்கு நல்ல மாய்ஸ்டாக தானே இருக்கும். ஹனி கேக்கு சாஃப்டாக ஜூஸியாக. ஸோ அதுக்கு தான் இந்த லேயர் நம்ம பண்ணுறோம். இப்போது அடுத்த கிளேஸ், இந்த மேலே ஜாம் லேயர் இருக்குது பார்த்திங்களா, அதை நான் இப்போ அந்த டாப் லேயரில் மட்டும் போடுறேன்.
இப்போது கடைசியாக துருவின தேங்காய் வந்து ஹனி கேக்கில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் வந்து ஃபுல் கேக்குக்கு மேலே வந்து துருவின தேங்காவை சேர்த்துக்க போகிறேன். இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக துருவின தேங்காய் சேர்த்தாச்சு. இப்போ நான் இதை கட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் 10 நிமிஷம் கழித்து தான் நான் இதை கட் பண்ணுறேன். அப்போ தான் நல்லா ஊறி இருக்கும் அப்படின்னு. எவ்வளோ சாஃப்டாக நான் கட் பண்ணும்போதே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. ஸோ அவ்வளோதாங்க, ஹனி கேக் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய, வீட்லேயே செய்யக்கூடிய இந்த பேக்கரி கேக் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.